வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பொதுவெளியில மக்களை சந்திக்காத விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில போய் எப்படி காஞ்சிபுரத்துல ஒரு 2000 பொதுமக்களை சந்திச்சார் பார்த்தீங்களா, உள்ளரங்குல. அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு 5000 பொதுமக்களை சந்திக்க போகிறாங்க. இந்த மாதிரி 2000 5000 பொதுமக்கள்னு லிமிட் போட்டு பொதுமக்களை சந்திக்கிற வித்தெல்லாம் தாவேக்காக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். மழை கொட்டுன்னு கொடிச்சு சமீபமாக ஒரு வாரத்துக்கு மேலே மழை பெஞ்சிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ரெண்டு நாளில் சென்னையில் மட்டும் 32 சென்டிமீட்டர் மழை. இதுக்கு அவர் அறிக்கை தான் விட்டார். வெளியே மக்கள் என்ன ஆனாங்க, அட்லீஸ்ட் அவங்க கட்சி தொண்டர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு வெளியே எட்டி பார்க்கல. இங்கே எல்லாரும் ரோடாக போய் இறக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தண்ணி நிற்கக்கூடாது. ஸோ இவர் வீட்டிலேருந்தே ஒரு தகவல் சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் மழைக்கே இப்படி தண்ணி தேங்கி நின்னா எப்படி, எது 2 நாளில் 32 சென்டிமீட்டர் மழைன்றது கொஞ்சம் மழை, அதுக்கு தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, அதை அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாரு. சரி, அதுதான் போச்சு, நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு. உங்களுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் அவருக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்களே 5 சிலை வச்சு ஆரம்பத்தில் மாலைலாம் போட்டிங்க. அட்லீஸ்ட் அந்த மரியாதைக்காவது உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்கலாம். அதுக்கும் வெளியே வரல. திருப்பரங்குன்றத்தில் உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக ஒரு மத கலவரத்தை பண்ண பார்த்தாங்க. அதுக்கும் வெளியே நான் இதை எதிர்க்கிறேன், நான் இதை ஆதரிக்கிறேன்னு எதையுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே கடந்து போயிட்டீங்க. இப்போ நான் டிசம்பர் 9 பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் வருவேன். ஒரு மேடையே இல்லாத, தொண்டர்களுக்கு நாற்காலியே இல்லாத அதே வேன் அதே அண்ணன் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, பொதுக்கூட்டம்னா மேடை போட்டு இதை தானே பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி வேனில் நின்று பேசுகிறீங்களே என்ன அர்த்தம்? பொதுமக்களுக்கு தெரியவா போகுது அது பொதுக்கூட்டமா இல்லை ரோட் ஷோவான்னு? ஸோ நான் வேனில் இறங்கினா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, அதே ரோட் ஷோ, ஆனால் ரோட் ஷோக்கு அனுமதி வாங்கிட்டாரு அப்படின்னு நான் நினைப்பாங்க. ஸோ அந்த ஐடியாவில் வாங்கினாங்களா எனக்கு தெரியல. அது பாண்டிச்சேரி போலீஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க பல கண்டிஷன் போட்டாங்கல்ல, அதில் ஒரு ரீசெண்டாக ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அந்த கண்டிஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் பண்ண பிறகு, அதாவது ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆகி பள்ளிக்கூட பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் பாண்டிச்சேரிக்கு வரணும். இந்த பள்ளிக்கூட பசங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி போயிடணும். ஆக க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பாண்டிச்சேரி, அதாவது விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய க்ரௌடை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுல பாண்டிச்சேரி போலீஸ் ரொம்ப கரெக்டாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் ஒர்க் பண்ணுற அந்த டைம் பீரியடில் நீங்கள் போயிடுங்க. இது இல்லாத டைம் பீரியடில் போனால் தான் உங்களோட தொண்டர்கள்லாம் ஸ்கூல்லேருந்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் இங்கே பிஸியானதோட போயிடுங்க. அப்போ எங்களுக்கும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்றது ஈஸியாக இருக்கும். ஸோ பல கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. புதுச்சேரியோடைய காவல்துறை 5000 பேருக்கு தான் அனுமதி, அதுவும் கியூஆர் கோட் போட்ட பாஸோடு இருந்தால் மட்டும்தான் 5000 பேருக்கு அனுமதி. அதுவும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கியூஆர் கோட் பாஸ் கொடுக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து யாருக்குமே அனுமதி கிடையாது. முதியவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துக்க கூடாது. இருந்தால் ஏதாவது ஆபத்தான விஷயம் அப்படின்னா தான் இந்த மாதிரி சொல்கிறது வழக்கம். ஸோ விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு அவங்க சொல்கிறாங்க, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. காவல்துறை எப்படி சொல்லுதுன்னா அப்போ அது எதுவும் அவ்வளோ ஆபத்து பொருந்திய இடமா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டு பாண்டிச்சேரி காவல்துறை ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. இப்படி போனால் எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. ஆம்புலன்ஸ்லேருந்து ஃபயர் சர்வீஸ் வரையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே தமிழ்நாட்டில் திமுக பேரில் எழுதுன மாதிரி அசம்பாவிதம் நடந்தோன்னே இங்கே எங்கள் பேரில் எழுதிடக்கூடாது இல்லையா அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொரு பயம் இருக்கும். என்னென்னா, மற்ற கட்சியோட பொதுக்கூட்டத்துக்குலாம் போனால் காவல்துறை தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ தாவேக்காவுடைய கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போனால் காவல்துறைக்கே யாராவது பாதுகாக்கணும். ஏன்னா புதுசாக இப்போ கழிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் மரத்து மேலே ஏறாதீங்க தம்பி, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாதீங்க தம்பி, அங்கேருந்து கீழே இறங்குங்க தம்பி, பொது சொத்தை நாசம் பண்ணாதீங்க, பேரிகேட்ஸை உடைக்காதீங்க, நீங்கள் கூட்டின இடத்த இப்படி குப்பமேடாக்காதீங்க, ரோட் ஷோக்கு வர உங்கள் தலைவர் வரக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டில் குறுக்க மறுக்க ஓட்டாதீங்க. இந்த பிரச்சனைகளை மட்டும் தான் இவ்வளோ நாள் காவல்துறை கையாண்டுட்டு இருந்து இப்போ புதுசாக கடிச்சு வச்சிடுறாங்க. ஸோ அதையும் சேர்ந்து இனி அவங்க கையாள வேண்டியதுனால ஒரு பயத்தில் இவ்வளோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தாவேக்கா தம்பிகள் புதுசாக ஒரு ட்ரெண்டு வச்சுருக்காங்க, யாராவது ஓவராக பேசினா பிடிச்சி கடிச்சு வச்சிடுறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் பாண்டிச்சேரி காவல்துறை சைட்லேருந்து போடப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு பாண்டிச்சேரி போலீஸ் சொல்லிச்சா. இப்போ விஜய் அவர்களுடைய சைட்லேருந்து ஒரு 11 கண்டிஷன் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு போட்டிருக்காங்க. அந்த 5000 பொதுமக்கள் வராங்க இல்லையா, அந்த 5000 பொதுமக்களில் இவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு
பொதுவாக ஒரு 11 கண்டிஷன் வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த 11 கண்டிஷன்ஸ் படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, இப்போவாவது ஒத்துக்கிறீங்களே உங்கள் தொண்டர்கள் வந்து இந்த மாதிரியான அட்டூழியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்கள் கட்சி தொண்டர்களை பற்றி நீங்களே இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் போடும்போது அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்றத தாவேக்காவுடைய தலைமையே அதை ஒத்துக்குது அப்படின்னு நினச்சிக்கும் போது உண்மையை ஒத்துக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஆறுதல் வருது. அதில் முக்கியமான பாயிண்ட் நான் என்ன அப்படி பார்த்தேன்னா, கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், அவப்பெயர் உண்டாக்கும் உள்நோக்கத்துடன் செயல்படக்கூடாது, கூட்டத்திற்கு வரும் எல்லோரும் சகோதர சகோதரிகளே. ஸோ அவங்களுடைய மனம், அதாவது அந்த கூட்டத்துக்கு நீங்கள் இல்லாமல் வேற பொதுமக்களும் வருவாங்களே, அந்த 5000 பேரில் மற்ற பொதுமக்களும் வருவாங்க இல்லையா, அவங்களுடைய மனசு புண்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. அப்போ இல்லைன்னா என்ன தெரியுது, இந்த மாதிரிலாம் உங்களுடைய தாவேக்கா தொண்டர்கள் நடந்து கொண்டு இருந்திருக்கார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி ஏதாவது பண்ணால் அது உங்கள் பேரில் வந்துடும் அப்படின்றக்காக இப்போ பயந்து போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செய்து வரவகிட்ட கண்ணியத்தோடு நடந்துக்கோங்க. அப்போ இது வரைக்கும் தாவேக்கா தொண்டர்கள் கண்ணியத்தோடு நடக்கலை அப்படின்னு அவங்களோட தலைமையே ஒத்துக்குது. ஸோ அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களோ அல்லது வேறு வாகனங்களோ பின்தொடர்வது, போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அவர் அறவே தவிர்க்கவும். அதாவது அன்னை இட்டுன்னு போகிறதே எங்களுக்கு பெரும்பாடு, அப்படி இட்டுன்னு வரும்போதும் இட்டுன்னு போகும்போதும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து அந்த டயரெல்லாம் ஃபோட்டோ எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கிறது, அப்புறம் நீங்களாம் வம்படிங்கன்னா வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து டயர் கடியில் பார்க் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால எங்களை வந்து பிரச்சனை மாட்டி விட்டுறாதீங்க தம்பிங்களா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும், போக்குவரத்து விதிகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும், அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை, எனவே கழக தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும். ஸோ வரவேற்பு அப்படின்ற பேரில் நீங்கள் பண்ண அட்டகாசம்லாம் போதும் தம்பிங்களா, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எளிதில் அடையாளம் காணும் வகையில் கழக நிர்வாகிகள் தலைமை கழகத்தால் வழங்கப்பட்ட பேட்ஜ் அணிந்தும் தன்னார்வலர்கள் சீருடை அணிந்தும் தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது யூனிஃபார்மு பேட்ஜ் எல்லாம் போட்டுட்டு அழகாக வாங்க. ஆனால் பாதி பேர் ஸ்கூலில் லாக் ஆகிடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லை மீதி இருக்கவங்களாம் வந்து பேட்ஜு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் பேட்ஜோடு வாங்க, அப்போ தான் நீங்கள் யாராவது அட்டகாசம் பண்ணால் நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது, இப்போ இந்த இது படித்து பார்க்கும்போது தான் வந்து தாவேக்கா தொண்டர்கள் இது நாள் வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தது இது வரைக்கும் தலைமைக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லை, தலைமைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்டிஷனாக போட்டிருக்காரு. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், வாகனங்கள், அதாவது பஸ்ஸு ஆட்டோ அந்த மாதிரி இருசக்கர வாகனம்லாம் இருக்குல்ல, அப்புறம் கொடி கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது, மின்விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள் ஆகியவற்றின் அருகில் செல்லக்கூடாது, சிலைகள் மற்றும் அவற்றை சுற்றி ஏதும் பாதுகாப்பு கிரில் கம்பிகள் தடுப்பு அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதாவது இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும், அவங்களுடைய தொண்டர்கள் இந்த மாதிரிலாம் அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதாவது கிரில் கேட்டை பார்த்தாலே பாஞ்சிடுறாங்க போல இருக்குது. அதனால கிரில் கேட்டை பார்த்தா தயவு செய்து போகாதீங்க தம்பி, அங்கே அண்ணன் இல்லை வேற ஏதோ செலவு வச்சு அங்கே கிரில் கேட் போட்டிருக்காங்க, கிரில் கேட்டை பார்த்த உடனே பாயாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வழக்கம் போல் நீங்கள் பண்ணுற அட்டகாசம் இருக்கு இல்லையா, மரத்து மேலே ஏறுறது, அடுத்தவங்க வீட்டு செவரை உடைக்கிறது, அந்த மாடியிலேருந்து இந்த மாடி தாவறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒழுக்கமாக ஒரு கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா ஒழுக்கமாக அட்டன் பண்ணிவிட்டு அமைதியாக கலைஞ்சு போங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், பள்ளி மாணவர்களும், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ளவும். போன வாட்டி ஆம்புலன்ஸில், அதாவது கரூரில் ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடித்து அநியாயம் பண்ணாங்க இல்லையா, உள்ள பேஷண்ட்டே இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு அறிவுபூர்வமாக சில கேள்வி கேட்டாங்களா. அதாவது பேஷண்ட்டை ஏற்றணுன்னா முதல்ல காலியான ஆம்புலன்ஸ் போனால் தான் அங்கே ஸ்பாட்டில் இருக்க பேஷண்ட்டை ஏற்றிட்டு வர முடியும். இது கூட தெரியாமல் நீ காலி ஆம்புலன்ஸ் ஏன் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போன வாட்டி பண்ண மாதிரி அநியாய அட்டகாசம்லாம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுத்து ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்டை மறுபடியும் பாருங்கள், காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுது, தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்படுது. அப்போ அது எவ்வளோ ஒரு ஆபத்தான பகுதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள்,
உடல் நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்குறோம். அதாவது மற்ற கட்சிக்காரங்களாம் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, அங்கே பெண்கள் பார்க்குறோம், அங்கே குழந்தைங்கள பார்க்குறோம், அங்கே வயதானவர்களை பார்க்குறோம், எல்லாருமே நம்ம அங்கே பார்க்குறோம். ஏன் உங்கள் கட்சி கூட்டத்துக்கு மட்டும் இவங்களை எல்லாம் வரக்கூடாதுன்றீங்கன்னா, ஒன்று அவ்வளோ ஆபத்து நிறைந்த பகுதியா, இல்லை நீங்கள் அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணும்போது, ஒரு கட்டுப்பாடோட ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது இந்த மாதிரி எல்லாரையும் தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? மற்ற கூட்டத்தில் வரும்போது பிரச்சனை ஆகாது, ஏன் அவங்க கூட்டத்துக்கு மட்டும் வரும்போது பிரச்சனை ஆகுது அப்படின்றத அவங்க யோசிச்சா நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுடைய கூட்டத்தை அவங்க அந்த அளவுக்கு இன்னும் ஒரு நெறிப்படுத்தி கொண்டு போகலை அப்படின்றது தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலையிலும் பிற சாலைகளிலும் நெடுஞ்சாலை இதர சாலைகளில் இருபுறங்களிலும் ஃப்ளக்ஸ் பேனர், அலங்கார வளைவுகளோ கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. அப்போ இதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் போல இருக்குது. முன்னாடி நீங்கள் அனுமதி வாங்கி வச்சிங்களோ அனுமதி வாங்காமல் வச்சிங்களோ, ஆனால் இந்த வாட்டி எல்லாத்தையுமே அனுமதி வாங்கி வைங்க. அப்படி அனுமதி வாங்கினா நீங்கள் வைக்கவே வேணாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணன் பாட்டு வந்து பேசிட்டு அண்ணன் பாட்டு போவார். அதாவது சட்ட பிரச்சனைக்குள்ளே நாங்கள் மாட்டிக்காத அளவுக்கு, மறுபடியும் வண்டி போய் உள்ளே நின்று 2 மாதம் வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு, புசி ஆனந்த் அவர்கள் மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து கடலுக்குள்ளே போய் தலைமறைவாகாத அளவுக்கு, ஆதவர்ஜினா மாதிரி ஆட்கள் வந்து டெல்லிக்கு போய் டீல் பேசாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒழுக்கத்தோடனும் கண்ணியத்தோடனும் நடந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க கட்சி தொண்டரை பார்த்து அவங்களே ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து திமுக வந்து சொல்கிறாங்க, மற்ற கட்சிக்காரர் சொல்கிறாங்க, தற்கூரின்னு சொல்கிறாங்க, எங்களை பார்த்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தாவேகா தொண்டர்கள்லாம் கதறிட்டு இருந்தாங்க. இப்போ உங்கள் கட்சியே உங்களை பார்த்து என்ன சொல்லுது பார்த்தீங்களா? மரத்து மேலே ஏறாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாதீங்க, பைக்கை குறுக்க மறுக்க ஓட்டாதீங்க, வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டு வாங்க, கண்ணியத்தோடு நடந்துக்கோங்க, மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க, பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் வராதிங்க, அந்தளவுக்கு ஆபத்தான இடம் எது அப்படின்னு நாங்கள் சொல்லலை. தாவேகா கட்சியோட தலைமையே 11 கண்டிஷன்ஸாக இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ இதையும் மீறி நாங்கள் அப்படி தான் நடந்துப்போம் அப்படின்னா இந்த வாட்டி உங்கள் தலைமைக்கு தான் அது பிரச்சனை. ஏன்னா முழு பொறுப்பையும் வந்து பாண்டிச்சேரி காவல்துறை வந்து அவங்க பேரில் எழுதியிருக்காங்க. நீங்கள் எது நடந்தாலும் நீங்கள் தான் தம்பி பொறுப்பு, நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், இதுக்கு தான் நாங்கள் வந்து ரோட் ஷோ அனுமதிக்க மாட்டோம் சொல்லிட்டோம், உங்களுக்கு பொதுக்கூட்டம் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு, அதுவும் 5000 பேருக்கு QR கோட் பாஸோட மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கும் தமிழ்நாடோடைய காவல்துறை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒத்துழைப்பை வந்து பாண்டிச்சேரி காவல்துறை கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து இங்கே அவங்களுடைய தாவேகா தொண்டர்கள் இங்கே பாண்டிச்சேரிக்கு வராமல் பார்த்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறையை வந்து அவங்க ஒத்துழைப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்ரௌடெல்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? இப்போ அவங்க தலைமையே சொல்லிருச்சு, இப்போ இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு. ஸோ தலைமை சொல்கிற பேச்சாவது இனிமேல் அவங்க கேட்பாங்களா? இது நாள் வரைக்கும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எங்களை தற்கூரின்னு சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் தலைமையே உங்களை வந்து பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. ஸோ இதை கேட்டுட்டாவது இவங்க வந்து இந்த வாட்டி ஒழுக்கமாக நடந்துப்பாங்களா? பாண்டிச்சேரியில் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நல்ல முறையில் அண்ணனை இட்டுன்னு வருவாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைமையோட பேச்சுக்கு எந்த அளவுக்கு தாவேகா தொண்டர்கள் கட்டுப்படுறாங்க அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம்.